ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 1 இன்னைக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய மாடி தோட்டத்தில பெரிய சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய மன ஆறுதல், ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் செடி வந்து அ அறுவடைக்கு தயாராகிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து ஒண்ணு வந்து கீழ விழுந்துருச்சு. இன்னொன்னு வந்து பெருசா வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில செடி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு தாக்கு புடிச்சு வந்துட்டுருக்கு. ஒரு சில செடி வந்து நல்லாவே குரோத் இருக்கு. சிலதெல்லாம் அப்படியே காஞ்ச கருவாடா போயிடுது. இன்னுமே வந்து மாவு பூச்சி தொல்லை இருக்குங்க. எந்த அக்னி அஸ்திரம் பயன்படுத்தினாலும் மாவு பூச்சி கண்ட்ரோல் ஆகுற மாரி தெரியல. நெறைய பறந்து பறந்து வருது. ஈவினிங் டைமில ரொம்ப மோசமா இருக்கு. இத விட பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த பயறு செடி ஒண்ணு வந்து வச்சிருந்தோம். அது வந்து இப்ப தான் வந்துட்டுருக்கு. பூவெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு. அதில வந்து கருப்பு கருப்பா நெறைய அந்த தண்டு பூராவுமே பூச்சியா இருக்கு. ஒரு கருப்பு கலர்ல வந்து குட்டி குட்டியா, ரொம்ப குட்டி குட்டியா. ஸோ அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரில. அதனால கட் பண்ணி வீசிட்டேன். ஸோ நாளைக்கு போல வேறு ஏதாவது கரைசல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் கரிசலாங்கண்ணி செடி தான். பார்க்க பார்க்க அப்படியே மன வருத்தமா இருக்கு. அழகா வந்துட்டு இருந்த செடியில இந்த மாவு பூச்சி வந்து சாப்பிட்டு ஃபுல்லா காலி பண்ணிருச்சு. எப்படியாவது இருக்கிறதையாவது காப்பாத்தணும். இல்ல அப்படின்னா திரும்ப ஆர்டர் போட்டு தான் வந்து வைக்கணும். அத தனியா தான் இனி வைக்கணும். இங்க வைக்க முடியல அப்படின்னா பால்கனியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கலாம். வேற எந்த புது செடியும் வாங்குற ஐடியா இல்ல. இப்போதைக்கு இந்த காய்கறி செடியெல்லாம் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் அறுவடைக்கெல்லாம் வருதா வரலையான்னு பார்க்கணும். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா, முடிச்சதுக்கப்புறம் இந்த பெரிய ஓரளவுக்கு ஹைட்டா வளர்ற பல மரங்கள் மாதிரி செடிகள் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு இங்க பந்தல் போடுறதுக்கும் ஒண்ணும் வழி இல்ல. ஸோ ஓரளவுக்கு பெரிய மரமா வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, அந்த நிழல்ல வந்து செடிகள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பூச்சியுமே வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு. அப்புறம் நெறைய ப பூச்செடிகள் வந்து வைக்கணும். அப்பதான் வந்து நெறைய பூச்சிகள வந்து கண்ட்ரோல் பண்ணும். கீரை செடி இப்ப தான் வந்து தலையெடுத்து வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோ க்ரோத் வச்சு அட்லீஸ்ட் 2, 3 மந்த்ஸே ஆகப்போது. இப்ப தான் வந்து ஓரளவுக்கு ஹைட்டே வந்திருக்கு. மத்த செடிகள் நர்சரியில வாங்கி வச்சிருக்க செடிகள் ஒரு சிலது எல்லாமே நல்லாவே வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.